ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஸ்கே பிளாக்ஸ். ஸோ இன்னைக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆக்சுவலி நம்மளோட பழைய ஹெல்மெட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்டீல் பேர்ட். ஸோ அது கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது, எல் சைஸாக இருக்குது எனக்கு ஆக்சுவலி இந்த எக்ஸல். ஸோ அது லாங் டூர் எல்லாம் போகும்போது ஆக்சுவலி இங்கே பேக்கெல்லாம் பெயின் வரும். ஸோ அதனால இன்னைக்கு என்னோட ட்ரீம் ஹெல்மெட்டும் அப்புறம் எனக்கு கம்ஃபர்டபுளான ஹெல்மெட்டும் ரெண்டும் ஒன்று தான். ஸோ அது சர்ப்ரைஸ், இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க. ஸோ அதில் உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க போகலாம். காலை உடைச்சு என்ன திருந்தலைங்க. ரைட் விடு. நான் தண்ணி கேன் போட வந்தவங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ் இப்போ வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா பாலாஜி ஹெல்மெட் பேரடைஸ். ஸோ உள்ளே போய் செக் பண்ணலாம் நம்ம தேடி வந்த ஹெல்மெட் இருக்கா இல்லைன்னு தெரில. ஸோ வாங்க போகலாம். மட்டன் குஸ்காவா? ಮಟನ್ ಕುಸ್ಕಾ. ಸೊ ಇದು ಕಾಂಪ್ಲಿಮೆಂಟ್ ವೈಸರ್ ಬ್ಲೂ ಕಲರ್ ಬಂದು. ಸೊ ಅದ್ರ ಜೊತೆ ವೈಟ್ ಕಲರ್ ಒಂದು ಬರುತ್ತೆ. ಸೊ ಇದು ಆಮೇಲೆ ಫಿಕ್ಸ್ ಮಾಡ್ಸೋಣ. ಸೊ ಫಸ್ಟ್ ಇವಾಗ ಸೈಜ್ ಚೆಕ್ ಮಾಡೋಣ. இந்த நைட்ல கண்ணு தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. சம்பளம் போட்டு பாரு இப்போ ஹெல்மெட். இங்க காத்து பயந்து யாரு பாதி கட்டி பண்ணுறது. இப்போ போட்டு பாரு. போட்டு ಚೆಕ್ ವಿತ್ ಇಟ್. கரெக்டாக இருக்கா? அந்த டைட் அந்த வெயிட் இருக்காது. இப்போ அந்த ஹெல்மெட் போட்ட இது சேஃப்டி இருக்கு. கரெக்டா? ಲೈಟ್ ವೆಯ್ಟ್ ಆಗಿದೆ. ಫುಲ್ ಹಾಕಿ. ஓகே, கம்மி. ಪರ್ಫೆಕ್ಟ್. டபுள் எக்ஸ்எல்ஏ வந்துச்சு பாரு. பேடிங் இப்போ சூப்பரா இருக்கு. அண்ணா இது கரெக்டாக இருக்குதுடா. இது கரெக்டாக அவ்வளோ டைட்டாக ஒரு மாதிரி இல்லைல்ல இங்கே. அவ்வளோ அந்த அது இல்லாமல் ஃபாகும் இதாகல. இங்கே மூச்சு விடும் போது இது க்ளோஸ் பண்ணி ஆகாது. ஆன்டி ஃபாக் வராது. இங்கே அதனால பரவாயில்ல. க்ளோல் பரவாயில்ல. இது இங்கே வரும் பாரு. இந்த லேயர் வந்து ಒಳಗಡೆ ಇದೆಯಲ್ಲ ಅದೇ ರಿಮೂವ್ ಮಾಡಬೇಕು. அந்த ಲೇಯರ್ ಓಕೆ ಓಕೆ ಓಕೆ. அந்த ಲೇಯರ್ಗೆ ಒಂದು ಫಾಗ್ ಬರುತ್ತೆ. ಇದು ರಿಮೂವ್ ಮಾಡಬೇಕು. ಗೊತ್ತು. ಈ ಲೇಯರ್ ಬಿಟ್ಟು ಮಿಕ್ಕಿದೆಲ್ಲ ಫಾಗ್ ಆಗುತ್ತೆ. இந்த ಲೇಯರ್ ಉತ್ತೆ ಮಿಕ್ಕಿದೆಲ್ಲ ಓಕೆ எனக்கு ஓகேப்பா. கட்டிக்கா அந்த இது ஓகே. இது அந்த சைடுல இன்னொரு இது. ஓ இது போட்டுருக்கோம். டோல் வைசர் Inertion shield. ஓகே. So next we go with pricing part. ಸ್ಟಿಕ್ಕರ್ போட்டுக்கிறேன். அது கழட்டிடலாம். ಇದು அந்த ப்ளೂ வைசர் ಯೂಸ್ ಮಾಡ್ತೀರಾ ಇಲ್ಲ ಬಾಕ್ಸ್ ಹಾಕೊಳ್ಳ? ಹೋಗ್ತಾ ಯೂಸ್ ಮಾಡ್ತೀನಿ. ಇಲ್ಲ இதுதான். இது கிளாசி ஃபினிஷ் செம்மையா இருக்கு. இந்த ಕ್ಯಾಶ್ ಯುಪಿಐ. ಯುಪಿಐ ಅಣ್ಣ. ಅಣ್ಣ ಇದು MRP ಎಷ್ಟಿದೆ? ಇದು 65 ಇದೆಯೋ? மதுமா, உனக்கு ஒரு ஹெல்மெட் உன் சைஸுக்கு இங்க இருக்கு. ஸோ இங்க குட்டி ಲಾಕ್ ಮಾಡಾಕ ಅಡ್ರೆಸ್ ಬಿಲ್ಲಲ್ಲೇ ಇರುತ್ತೆ. ಅಡ್ರೆಸ್ ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಪಿಂಗ್ ಮಾಡಕ್ ಹೇಳಿ ನಾವು ಮಾಡ್ತೀವಿ. ஓகே சார். ஸோ பாலாஜி ஹெல்மெட் பேரடைஸ். கொஞ்ச நேரத்துல இப்போ புது ஹெல்மெட் வாங்கின சந்தோஷத்துல பழைய ஹெல்மெட் மறந்துட்டு போயிட்டு இருப்பேன். ஸோ இது கூடயும் ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் இருக்கு. ஸோ வாங்க வெளியே போய் ஹெல்மெட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஸ்கே பிளாக்ஸ். மறுபடியும் முதல்ல இருந்தா அகைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு என்னன்னா, நம்ம ஆசைப்பட்ட ஹெல்மெட் நம்ம வாங்கியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வண்டிக்கு பிளாக் பீஸ்டுக்கு கொஞ்சம் அப்கிரேட் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வாங்க போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெல்மெட் பத்தி காமிச்சிடுறேன். ஸோ மை ட்ரீம் ஹெல்மெட். ஸோ த ஜோக்கர் வெர்ஷன் ஆக்ஸோர்து. ஸோ வாங்கியாச்சு. ஸோ நேற்றுலேருந்து நானும் அப்புறம் என் தம்பி விஷ்ணுவும் பிளான் பண்ணிட்டு இருந்தோம் இதை வாங்கணுன்ட்டு.
ஆமா ஆக்சுவலி நேத்தே வாங்கியிருந்தேன்னா ஒரு இடத்துல போய் ஏமாந்துருப்பேன். ஆக்சுவலி அங்க கொஞ்சம் இஷ்யூ ஆயிருந்துச்சு. ஸோ இது நான் கடைசியில சொல்றேன் அந்த இஷ்யூ வந்துட்டு. ஸோ இவங்க வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்காங்க. ஸோ என் தங்க குட்டி. ஸோ இப்போ வாங்க அப்படியே பிளாக் பீஸ்டோட அப்கிரேட் காட்டுறேன். இது என்னடா இது அவங்களுக்கு தானே கூடண்ணா இது? ஸோ இப்போ நம்ம நேத்து என்னென்ன பண்ண வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ண வச்சோம். ஏன்னா ஸோ ஆக்சுவலி நேற்று என்னன்னா நம்மளோட ஸ்டாக் ஹெட்லைட் வந்துட்டு கொஞ்சம் டிம் ஆயிட்டு இருந்துச்சு லைட்டு. ஸோ அதனால எல்இடி இது சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். இது நாங்கள் எங்கே பண்ணோம்னு காமிச்சிங்கன்னா ஆட்டோனிட்டி இல்லை அது ஆட்டோனிட்டி. ஸோ ஜேசி ரோட்ல இருக்கு. ஸோ அங்கே பண்ண வச்சோம். நல்ல ஒரு சர்வீஸும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நம்மளோட ராகுல் சேட்டா அங்கே அவரை போய் மீட் பண்ணுங்க, சத்தியமா நல்ல சர்வீஸ் கொடுப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹெட்லைட் சேஞ்ச் பண்ண வச்சோம். அப்புறமா இந்த வண்டி ஸ்டாக் எப்படின்னா ஸோ ஸ்டாக் வண்டியில வந்துட்டு ஸ்விட்ச் இருக்காது எப்பவுமே. ஸோ அதனால நம்ம இப்போ நம்ம இங்கே வந்து காட்டுறோம், க்ளோஸ்அப்ல வந்து காட்டுறோம். ஸோ ஸ்விட்சும் போட வச்சோம் நேற்று. ஸ்விட்ச் போட வச்சோம். அப்புறம் என்னென்ன போட வச்சோம்? மிரர். ஆக்சுவலி இது மிரர் வந்துட்டு இதுக்கு முன்னாடியே நான் வேற இடத்துல வாங்கியிருந்தேன். பட் அவங்க வந்துட்டு இது ஹேண்டலுக்கு வேற கிரிப் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. பட் இவங்க ஸ்டாக் இதுக்கே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வைப்ரேஷன் கம்மி இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டும் நல்லா இருக்கு, குவாலிட்டியும் நல்லா இருக்கு. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு வர்த்தான ப்ராடக்ட். ஸோ இன்னும் அவ்வளோதான். இங்கே பாருங்க மேட் டாக்னு பர்ஃபார்மன்ஸ் இது போட்டிருக்கேன், ஸ்டிக்கர் போட்டி வச்சிருக்கேன். ஸோ தலை 07 தலை ஃபார் ரீசன். அப்புறம் என்ன, அப்புறம் பேக் பஸ்டர்து ஹேண்டில் கார்டு போட வச்சிருக்கேன், மிரர் போட வச்சிருக்கேன். அப்புறமா பொண்ணு நல்லா இருக்கு, நான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இது கிராண்ட் பிட் ஸ்டாப் பண்றது வந்துட்டு ஒரு மொபைல் ஹோல்டர் போட வச்சு டே க்ளோஸ் அப்ல வந்து கட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேமராமேன் சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ், கேமராமேன் தப்பா வேண்டியது. ஸோ நம்மளோட கிராண்ட் பிட் ஷாப்போட நம்மளோட மொபைல் ஹோல்டர் போட வச்சிருக்கோம். அப்புறமா பின்னாடி இந்த டாப் ஹெட் போட வச்சிருக்கோம். அப்புறமா நம்ம புது ஹெல்மெட்டுக்கு சேஃப்டிக்கு லாக்கும் வாங்கி வச்சிருக்கோம். நம்ம நம்பர் லாக் கைஸ். ஏன்னா இது எப்போ மறைப்பான்னு எனக்கு தெரியல. இதை சத்தியமா கூடிய சீக்கிரமா மறந்துடுவேன். ஸோ இதை சேஞ்ச் பண்ண வேண்டியா இருக்கும். ஸோ இதுதான் இப்போ பிளாக் பீஸ்டோட ஃபைனல் அப்டேட். அதுதான் என்னோட ஃபைனல் அப்டேட். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் லுக்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கும். இந்த என்னன்னா அಷ್ಟು ದೂರ ಹೋಗ್ಬಿಡ್ರಿ, ಹಂಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಒಂದೇ ಸತಿ ಬೇಡವಲ್ಲ, ಎತ್ತರ ಬರ್ರೋ வண்டு கோர்ட்ல இப்படி எல்லாம் அடிக்கடி கத்தப்படாது, கடுப்பேத்துறார் மயிலாட். என் பழைய வீடியோக்கு கம்பேர் பண்ணா ஆக்சுவலி இப்போ கொஞ்சம் லுக் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கும். கொஞ்சம் ரொம்ப ஹேண்ட்ஸமா மாறி இருப்பேன். முன்னாடி ஹேண்ட்ஸம் இருந்தேன், இப்போ ரொம்ப ஹேண்ட்ஸமா மாறி இருப்பேன். ஸோ அது என்ன இல்லை, ஹேர் ஸ்டைல் பண்ண வச்சிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணாதீங்க, கேவலமா கமெண்ட் பண்ணுவீங்க எனக்கு தெரியும். ஸோ இவன் தான் என் தம்பி. ஆக்சுவலி நேற்று ஒரு இடத்துல ஏமாற போயிருந்தோம். ஸோ அதை பத்தி நம்ம தம்பியே எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. தம்பி சொல்லுங்க. ஹலோ கேக்குதா? ஆக்சுவலி என்னாச்சுன்னா இந்த ஹெல்மெட் வாங்க போகும்போது இந்த பேடிங் சைஸுக்கு என்ன பண்ணிருக்கான்னா வெளியில வைசர்ல வந்துட்டு எல்லுன்னு போட்டிருக்கான், ஆனா உள்ளார பேடிங் சைஸ் வந்து எக்ஸ்எல். அங்க கேட்கும்போது இல்ல அது அப்படிதான் மாறும், அது டைட்டா இருந்தா தான் நமக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது ஒன்னு ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தலையிலேயே பீலா விட்டு நமக்கிட்டு இது அந்த டேமேஜ் ஆன பீஸ் கட்ட பார்த்தோம். ஐட்டமும் கொஞ்சம் கலர் ஒரு மாதிரி டல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாத்தீங்கன்னா இது இந்த ஒயிட் பாக்குறீங்களா, இங்க அது கிட்டத்தட்ட ஒரு எல்லோயிஷ் ஒயிட் மாதிரி இருந்துச்சு. ஸோ அது கிட்டத்தட்ட பழைய ஒரு ஹெல்மெட் தான். அது உள்ள பேடிங் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கும் இல்லாம காம்ப்ளிமெண்ட்ரி இந்த இதெல்லாம் வைசரும் கொடுத்தது இல்லாம இல்ல சும்மா அப்படியே கொடுத்தோம். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், புது ஹெல்மெட் வாங்கினோடனே பழைய ஹெல்மெட் எல்லாம் காண்டில் விழுந்துட்டு இருக்குங்க. ஸோ இதுக்கு இப்போ நல்லா இருக்கு. ஸோ தம்பி எப்படி அண்ணனோட வளர்ச்சி பத்தி சொல்லுங்க. நாங்க வளர்றோம், எல்லாரையும் தெரிக்க விடுறோம், எல்லாரையும் காண்ட் ஏத்துறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னொரு கெஸ்ட் நமக்குள்ள வர போறாரு. கேமராமேன் ஷிஃப்ட் ஆயிக்குங்க மச்சான். ஸோ இவன் நந்தீஷன்ட்டு என் ஸ்கூல் ஃப்ரெண்ட். ஆக்சுவಲಿ இவங்க பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. குட்டி புನೀತ್ ರಾಜ್ಕುಮಾರ್ ಇವರು ಆಕ್ಚುಲಿ. ಸೊ ಮಚ್ಚ ನೀನು ನನ್ನ ಸ್ಕೂಲಿಂದ ನೋಡ್ತಾ ಇದ್ಯಾ. ಸೊ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ದು ನನಗೂ ಇವಾಗ ಅಪ್ಗ್ರೇಡ್ ಆಗಿರೋ ನನಗೂ ನಿನಗೆ ಹೆಂಗ್ ನೋಡ್ತಾ ಇದ್ಯಾ ಆಕ್ಚುಲಿ, ಹೆಂಗೆ ನನ್ನ ಡಿಫ್ರೆನ್ಸ್ ಹೆಂಗ್ ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆ ನಿನ್ಗೆ? ಅಂದ್ರೆ ಅವಾಗ ಜಾಸ್ತಿ ನಾವುಗಳೆಲ್ಲ ಆಟ ಆಡ್ಕೊಂಡು ಬೆಳ್ದಿದಲ್ಲ, ಅಷ್ಟು ಅಬ್ಸರ್ವ್ ಮಾಡಿಲ್ಲ. ಅಂದ್ರೆ ಇವಾಗ ಸ್ವಲ್ಪ ಮೆಚುರಿಟಿ, ಸ್ವಲ್ಪ ರೆಸ್ಪಾನ್ಸಿಬಿಲಿಟಿ ಎಲ್ಲ ಜಾಸ್ತಿ ಆಗಿದ್ರಿಂದ ಎಲ್ಲ ಯು ಮೇ ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡ್. எதையாச்சும் சொல்லியான்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன்ற ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ಏನ್ ಹೇಳೋಣ, ನಮ್ಮ ಮನಸ್ಸು ನಮ್ಗೆ ಒಳ್ಳೇದು ಮಾಡಿದ್ರೆ ದೇವರು ಅಷ್ಟೇ.
ಒಂದೇ ಒಳ್ಳೆ ಅಪ್ಗ್ರೇಡ್ ಅಲ್ಲಿ ಇದೆ ಗಾಡಿ. ಏನೋ ಅಣ್ಣ ಫುಲ್ ಲಾಂಗ್ ರೈಡ್ ಎಲ್ಲ ಹೋಗೋಣ ಅಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲ ರೆಡಿ ಮಾಡ್ತಾನೆ. ನಾವು ಪ್ಲೇಸಸ್ ಎಲ್ಲ ನೋಡ್ಕೊಂಡು ಇಡ್ತಾ ಇದೀವಿ. ನೋಡೋಣ ஆதர்ஷ் ಬೇಗ ಒಂದು டிராவல் vlog கூடிய சீக்கிரமே வரும். அப்படியே லாஸ்ட் ஒரே ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த எல்லா குரூப்லயும் ஒருத்தங்க இருப்பாங்க, எல்லா ட்ரிப்பு பிளான் பண்ணவனே கடைசியில வந்துட்டு இல்ல நான் வரமாட்டேன் என்னால முடியாது அப்படின்னு சொல்றது. அது நான் அது இல்ல, அது வந்துட்டு ஆக்சுவலி நானு. ஏன்னா ஆக்சுவலி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கலாய்ப்பாங்க, என்னடா இமாலயன் வண்டி வாங்கி வச்சிருக்க ஆனா டிராவல் எங்கேயும் வரமாட்டேன்ட்டு. இனிமே வருவேன்டா, தமிழன்டா தட்டா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி ஃபோன்ல சார்ஜிங் கம்மியாயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ಫ್ರೆಂಡ್ಸ್ ಆಕ್ಚುಲಿ ನಮ್ಮ ಚಾನಲ್ ನೋಡಿ ಕಣ್ಣಾಕು ಎಲ್ಲರಿಗೂ ದೃಷ್ಟಿ ಬೊಮ್ಮೆ ಇಟ್ಟಿದ್ದೀವಿ, ದೃಷ್ಟಿ ಬೊಮ್ಮೆ ಇಲ್ಲಿಟ್ಟಿದ್ದೀವಿ. ಸೊ ಇದನ್ನ ನಮ್ಮ ದೃಷ್ಟಿ ನಮ್ಮ ಎಲ್ಲ ತೆಗೆಯುತ್ತೆ. ನಮ್ಮ ಗಾಡಿ முன்னாடி போய் லெஃப்ட். ஆமாம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.